ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிம்பிளா பூரி குருமா வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நான் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துருக்கேன். ஆனதும் இதில் கொஞ்சமா கடுகு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை அப்படியே இதுக்குள்ள சேர்த்துக்கோங்க. பொரியட்டும். பருப்புலாம் பொரிஞ்சதுல கொஞ்சமா ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூட மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போயிடுச்சு. மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. சேர்த்த தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணி வச்சுருந்தீங்கன்னா தனியாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த பச்சை பட்டாணி வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வேகட்டும் ஒரு 5 மினிட்ஸ். ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்த பச்சை பட்டாணி நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இது வேகட்டும். கடைசியா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி லம்ஸ்லாம் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கடைசியா நம்ம கரைச்சி வச்சிருந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிருக்கேன் அப்படின்னு. இது திக்காகும். இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் வந்து குக் ஆனால் சூப்பரான பூரி குருமா ரெடி ஆகிடும். இது டக்குன்னு திக்காகிடும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது சேருங்க. இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் பூரி குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.